3 நிமிஷத்துல நம்மளையெல்லாம் மூச்சு திணற வச்சுட்டாரு நம்ம டிவிகே தலைவர் இளைய தளபதி அவர்கள் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் பார்த்தோம். அந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த 3 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் மூச்சு திணறி போயிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 3 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பேசுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு. தளபதி கம்ப்யூட்டர் ஜி நேத்து நேத்து பேசும்போது சாரி என்ன கரெக்ட், இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ஆனால் நேற்று நடந்த மீட்டிங்கை நான் பார்த்தோம், எல்லாருமே பார்த்துருவோம் கண்டிப்பாக. லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னாச்சு ஏன் இப்படி தடங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்புறம் நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. அந்த பேப்பர்லாம் வந்து அவர் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து பாக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் தனியாக போட்டு அதை ஒரு பெரிய ஒரு வைரலாக்கினாங்க. வைரலாக அனுப்பிச்சானு தெரியல, பட் நம்ம பார்வைக்கெல்லாம் வந்துச்சு. சரி, இது எல்லாரும் உள்ளது தானே, இது என்ன பெரிய விஷயமாக்குறாங்க அப்படின்னு நினச்சி யோசிச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்பீச் விட்டுருக்குறாங்க. அந்த ஸ்பீச் தான் இந்த 3 மணி நேரம் நினைக்கிறேன். என்னதான் பேசியிருக்காரு பார்ப்போமே. இப்படி இருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 தளபதி. வணக்கம். நேத்து பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய டிவிக்கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்ல கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க. நீங்க மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும். இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான, ஒரு உண்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும். அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும், குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும், நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க. and then you will know, you will see TVK is not just another political party but a liberation rally. இந்த வெற்றியை நாம அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம். நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே. அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓகே கைஸ், அண்ணன் இப்படி 3 நிமிஷத்துல மூச்சு திணற வச்சுட்டாரா?
ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்தா போல தான் இந்த ஸ்பீச் இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஏன்னா 3 நிமிஷத்தில் நம்ம பார்க்கும்போது சிந்தனைகள் ஒரு செகண்ட் கூட வேற எங்கேயுமே போகலை. ஸோ இந்த 3 நிமிஷத்தில் அண்ணன் என்ன பேசுகிறாரு, தளபதி என்ன பேசுகிறாரு, அடுத்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க நம்ம. ஏன்னா சும்மா ரேண்டமாக சில பேர்ட்ட போய் பேசுவோம். என்னன்னா 2026 வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய போட்டி இருக்கும்ல இருக்குது, எப்படி எந்த பக்கம் யார் வருவா, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசும்போது யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்தால் ஓகே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா ஆல்ரெடி கேப்டன் நம்ம ஒரு டைமுக்கு வாய்ப்பு கொடுக்காம மிஸ் பண்ணிட்டோம். நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல தலைவர்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு அடிமட்ட மக்கள்கிட்டேருந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவர் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக விஜய் அப்படிங்கிற ஒரு நேமுக்காக வேண்டிய ஒரு அடையாளத்துக்காக வேண்டிய கண்டிப்பாக அந்த டைம் ஒரு வாக்கு செலுத்தி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த வாய்ப்பை அவர் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அடிமட்ட தொண்டன் வரையிலுமே அவரோட தலைவரோடைய கொள்கைக்கு ஏற்று அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அவங்களும் நடைமுறையிலேருந்து எல்லாமே அவங்கள மாதிரிய ஒரு விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருவாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு வரல நம்ம பார்த்த பொலிட்டிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் ஒன்று பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பேசுவாங்க. ஏங்க இப்படி பேசுனீங்களே அப்படின்னா அது வேற டைம், இது வேற டைமுக்குவாங்க. என்ன ஒருத்தவங்க பயங்கரமாக தாக்கி பேசுவாங்க, அடுத்தது அவங்க கூட கூட்டணி வச்சுப்பாங்க. ஏன்னா இது அரசியல் அப்படி தாங்க இருக்கும். நம்ம விஜயனே ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அரசியலில் நிரந்தர எதிரிக்கிட்ட நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அரசியல்னாலே அப்படி தான், மாற்றி மொத்தம் பேசி ஆகணும். அந்த நேரத்தில் அப்படி தான் பேசணும், ஒரு வழி இல்லை. மேபி நம்மள இருந்தாலும் நானாக அப்படி தான் பேசுவோம் இருக்கு. அதற்கு எந்த வித மாற்று கருத்து நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் அரசியலுக்குள்ளே நம்ம போனது இல்லையே, வெளியிலேருந்து பார்க்குற பார்வைக்கு தான் நமக்கு தெரியுது, உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் வந்து உள்ள இறங்கி வேலை பார்க்க நம்ம விஜய் உள்ளே இறங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக என்றைக்கும் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்பீச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறோம். 2026 எப்போ வரப்போதும், தேர்தல் அரசியல் எப்படி வரப்போகுது, அவர் கொள்கைகள் என்னன்னு சொல்ல போகிறாரு, அவர் கொள்கைக்கு எத்தனை பேர் வந்து காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க, அதை கேட்குறதுக்கே ஒரு பெரிய விஷயமா. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அது உண்மைதான். சில பேர் சொல்லுவாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நான் சும்மா ரேண்டமாக கேட்டேன் ஒருத்தவங்க. இப்போ இப்போலே சொல்லிட்டாங்கன்னா அது லீக் அவுட் ஆகக்கூடாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸு. அந்த டயத்தில், அது எலெக்ஷன் டயத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க தலைவர்கள் சொல்லும்போது தலைவர் நம்ம விஜய் தளபதி அவர்களும் அவருக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லுவார். அந்த கொள்கையை வச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து எப்படிங்கிறது முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற சொன்னார். ஸோ அந்த கொள்கைக்காகவும் அந்த 2026 எலெக்ஷனுக்காகவும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேர்மையாக இருக்கும், ரொம்ப நேர்மையாக நடக்கணும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இந்த அரசியல். நாங்கள் அப்படி தான் இருக்க போகிறோம், அப்படியாப்பட்ட ஒரு அரசியலாக தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொரு குடிமகளில் நானும் ஒருத்தன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திப்போம். பாய்.